श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् 15வது श्लोकम्। पुरुष एवेदगं सर्वम्। மூணாவது அத்தியாயத்திலோ 15வது श्लोकम्। यद् भूतं यच्च भव्यम् उतामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति। ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டா, திவ்ய திருஷ்டியோட வாழறதுக்கு பேரு ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்னன்னு சொன்னா, தெய்வ திருஷ்டியோட வேண்டாம். திவ்ய திருஷ்டின்னா வேற விதமா புரிஞ்சுவீங்க. தெய்வ திருஷ்டியோட வாழறது அப்படின்னா என்ன சந்தேகம் வரும். பேதங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா கூட பேதத்தை பார்க்கறதுக்கு பேரு தெய்வ திருஷ்டி. The meaning of the divine lifestyle is divine vision, where there is no divisions. Not seeing the divisions is called divine vision. அதனால எல்லா துவந்தங்களும் சமம். ஒரே மாதிரி பார்க்கறதுன்னு அர்த்தம் என்ன? சமம், எல்லாமே சமம். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ராத்திரி பகல் மான அவமான எல்லாமே சமம். ஸோ அனுபவப்படுற உலகம் மொத்தத்திலே இப்படிப்பட்ட சமதிருஷ்டியோட பார்க்கறதுக்கு பேரு தெய்வ திருஷ்டி. அப்படி தெய்வ திருஷ்டியோட பார்க்கிற வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு ஆன்மீக வாழ்க்கை. அதனால ஏன் இந்த விஷயம்னா, இப்போ கடந்த 2 சத்சங்கங்களா இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல பார்க்கிற இந்த மந்திரங்கள் எல்லாமே கூட நமக்கு அரிதா தெரிவிக்கும். ரொம்ப சுலபமா உங்களுக்கு அதோடைய சாராம்சத்தில் சொல்லிட்டேன். அது மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டமான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பார்த்து கஷ்டப்படுவோம். உபனிஷத்து இல்லையோ, அதனால கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு சுலபமான ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் கஷ்டப்படுத்துவேன். ஏது இருந்தா எது இருக்குமோ, ஏது இருந்தா எது இருக்குமோ அந்த இருக்கிறது அனாத்மா. ஏது இருந்தா அப்படின்னா அது ஆத்மா. எது இல்லைன்னா கூட எது இருக்கின்றனதோ அது ஆத்மா. எது இல்லாம எது இருக்காதோ, இல்ல எது இருந்ததுனால எது இருக்கின்றனதோ ஒன்றும் இல்லை. ஆத்மா பிரம்மா பரமாத்மா இருக்கிறதுனாலதான் இந்த உலகம். ஆனா உலகம் இல்லாம பரமாத்மா இருக்க மாட்டாங்க, சரீரம் இல்லாம நான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா இருக்கு. நான் இருப்பேன்.
அதுதான் நான் சொன்னது. எது இருந்தா எது இருக்குமோ, எது இல்லைன்னா கூட எது இருக்குமோ, இதுக்கு மேல என்ன சுலபமா சொல்றது? இதுதான் உபனிஷத்துகள் வேதாந்தம் சொல்றது. சரி, இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன? நீங்க தமிழ் வார்த்தை வச்சுட்டு காலையில விளையாடுறீங்களா என்ன? உங்களுக்கே தமிழ் தெரியாது சரியா? இல்லைங்களா? வாழ்க்கை சுலபமாய் லைஃப் வில் பிகம் ஏ லைட்டர். அதுக்குதான் நமக்கு ஒரு வாழ்க்கை பர்டன்சமா இருக்கக்கூடாது, போர்ட்ஸமா இருக்கக்கூடாது, மீனிங்லெஸ் இருக்கக்கூடாது. அதனால அது உண்மையான எம்பிபிஎஸ் இருக்கணும். நார்மல் எம்பிபிஎஸ் மீனிங்லெஸ், போர்ட்ஸம், போர்டம் அண்ட் பர்டன்சம், சாரோஃபுல். அதுதான் எம்பிபிஎஸ். அதுதான் எம்பிபிஎஸ் நார்மலா. அது எல்லாம் இருக்கிறது. சரி, இப்போ 14-15 ஸ்லோகங்களுக்குள்ள பார்த்தது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்லோகத்தில் ரொம்ப ஆழமான விஷயம், கருத்து சொல்லப்படுறது. ஆனா பதங்கள் சிலதெல்லாம் அங்கங்க வேற உபனிஷத்துகளுக்குள்ள யூஸ் பண்ணதாகவும், சிலது நேரா அப்படியே எடுத்த மந்திரங்களாகவும், இல்ல சொன்ன விஷயமே சொன்னது போல் இருக்கிறதாகவும் இப்படி எல்லாம் தோணும். அப்ப அந்த எசன்ஸ் என்ன, அதுல ஆழமா சொல்லப்படுற அந்த விஷயம் என்னன்னு அது எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு குரு விவரிச்சு உபதேசம் பண்ணும்போது ஜாக்கிரதையை கேட்டுக்கணும். அதனால உபனிஷத்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உபனிஷத்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நானும் கஷ்டமா இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா உபனிஷத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான். உபனிஷத்தோட அர்த்தம் நான். அதனால உபனிஷத்து கஷ்டமா இருக்குன்னு உன் வாழ்க்கை நீ எல்லாம் பிரச்சனை தான், கஷ்டமா தான் இருக்கு. இப்படி பார்க்கும்போது 12வது, யார் புஸ்தகம் 12வது போக வேண்டாம், சொல்றது கேட்டா போதும். 12வது மந்திரத்துல ஒண்ணு, அது முன்னாடி விஷயம் என்னமோ ரொம்ப பின்னாடி போக வேண்டாம் படிச்சுக்கு. ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். வேணுமென்னா இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க அப்படி நோட் பண்ணுங்க, அதே இந்த பேஜ்லயே நோட் பண்ணிடுங்க வேணுமென்னா. 12வது ஸ்லோகத்தில் சத்தியம் சச்சித் ஆனந்தம் என்று சொல்லி, அந்த சத்து நீதான்னு சொல்லி, அந்த சச்சிதானந்தம் நீதான்னு சொல்லி, அந்த சச்சிதானந்த சமஷ்டிலும் இருக்கிறதுனால வெஷ்டி சமஷ்டி ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணும் சொல்லி. இதுதான், இந்த கருத்துக்கள் தான் நீங்க அப்படியே மனசுலாவது பதியணும், நோட் பண்ணிக்கணும். வீட்டுக்கு போய் அப்புறமாவது கேட்டு திரும்பி நோட் பண்ணணும். அதனால சம்ஸ்கிருதம் ஸ்லோகங்கள் பார்த்து நம்ம தெரிஞ்சா ஓகே, அதுக்கு சிரமப்படக்கூடாது. ஆனா நமக்கு சாரம் கிடைச்சதா இல்லையா, அதுல அது முக்கியம். இப்படி பார்க்கும்போது 13வது மந்திரத்தில் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மா பிரம்மா எது பேசுறோமோ அது அந்தர்யாமிய இன்னர் கரண்ட் எல்லாத்திலும் இருக்கு. ஜீவிகள் மட்டும் இல்லை, ஜீவம் இல்லாதது. இப்போ வரைக்கும் ஜீவம் இருக்கிறத பத்தி தான் பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு பார்க்க போற அடுத்த ஸ்லோகங்களுக்குள்ள ஜீவம் இல்லாததுலயும் பத்தி சொல்ல போறேன். அது இப்பவே சொல்றேன். அந்தர்யாமித்வம், பாயிண்ட் நம்பர் 2. அந்தர்யாமின்னா இன்னர் எசன்ஸ். இங்கிற சுத்தர இத்தனை ஃபேனுக்கு, இத்தனை பல்புக்கு, எல்லாத்துக்கும் எப்பவுமே சொல்ற உதாரணம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்ல வேண்டாம். பல்பு ஃபேனு சொன்ன உடனே அவன் கரண்ட் பத்தி சொல்ல போறீங்க. அப்புறம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது படிச்சதுன்னு சொன்னா இல்லையா? கரண்ட் இன்னர் எசன்ஸ். பல்புக்கு ஃபேனுக்கு இங்க இன்னும் ஃப்ரிட்ஜ் இல்லை, கூலரு, ஏசி, வாஷிங் மிஷின், ஐரன் பாக்ஸ் எல்லாத்துக்கும் அந்தர்யாமி யாரு? கரண்ட். நல்லா சொல்லுங்க, கரண்ட்.
எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். அதே போலதான் இதையும் ஏத்துக்கோ, பரமாத்மா தான் அந்தர்யாமி. அப்புறம் 14-15 ஸ்லோகங்கள் ரெண்டுமே புருஷ சூக்தத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டீங்க வச்ச. இதோடைய அர்த்தம் என்னன்னா, சர்வகதத்துவம், அந்தர்யாமித்துவம்னு பாரத நாட்டுல இருக்கிற ரமணாலயத்துக்கு வர ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தை கேட்கிற இந்த நல்ல மக்கள், நம்ம எல்லாரும் நல்ல மக்களாமா, இந்துக்கள், இவங்களுக்கு மட்டும்தானா மேல சொன்ன அந்தர்யாமித்துவம்? இல்லை. சர்வகதத்துவம், ஆல் பர்வேடிங், எந்த நாடு தேச கால வஸ்து சம்பந்தம் இல்லாம உயிர் இருக்கிற உயிர் இல்லாதது எல்லாத்துக்குள்ளையும் சமஸ்தம், சமஸ்தம், சர்வகதத்துவம். இப்படி இங்க வரைக்கும் பார்த்தோமா? இப்போ 16வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிக்கும். சர்வதः பாணிபாதம், சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. 14-15 வார்த்தைகள் அது நேரா சூத்தன்ல அப்படியே எடுத்து சொன்னதுனால அது நமக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். ஆனா போன வாரம் நான் எல்லாத்துக்கும் பதப்பதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். அது இன்னைக்கு சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு 16வது ஸ்லோகத்திலையும் அந்த சர்வகதத்துவம் பத்தியே சொல்றார். அதனால இந்த ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சர்வனை வார்த்தை பல வாட்டி வந்துச்சு. இதுல இப்ப சுலபமா புரியும் உங்களுக்கு. சர்வகதம்னு சொன்னா புரியவே மாட்டேங்குது. நீ சொல்றீங்க, ஆனா நானும் அந்த கோயிலுக்கு போய் அந்த ஊர் போய் அங்கதான் பார்த்து அங்கதான் கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி ஆயாசப்பட்டு ஏதோ பார்க்கறதுக்குன்னு போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பரமாத்மா சர்வகதகான்னு சொல்றீங்க. அது நீ எனக்கே புரிய மாட்டேங்குதுன்னா பாரு, இப்படி புரிஞ்சுக்கோ. இங்க எத்தனை கால்கள் இருக்கும்? புருஷ சுத்தம் போலுதான், விஸ்வரூபம் 11வது அத்தியாயம் போலுதான். எத்தனை கால்கள் எந்த ஜீவராசி ஆகட்டும், எத்தனை கைகள் இருக்கும் அப்படி. அப்போ பரமாத்மாக்கு எல்லா பக்கம் கால் இருக்காமா, எல்லா பக்கம் கை இருக்காமா? சார் அப்படி இருந்த அன்னைக்கு சொன்னா இல்லையா, ஒரு குழந்தைக்கு இன்னொரு உரல் 2 எக்ஸ்ட்ரா வந்தாவே, இன்னொரு கை எக்ஸ்ட்ரா வந்தாவே, 2 உடம்பு ஒட்டி இருந்தாவே நமக்கு அது முதல்ல பொடிச்சுமானு தெரியல. சரி, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த பரமாத்மா விஷயத்துல சொல்லும் போது எல்லா பக்கம் கையாமா, எல்லா பக்கம் கால்களாமா. என்ன அர்த்தம்னா, நீ பல ஜீவர்களுன்னு பாக்குற இல்லையா, அதெல்லாம் நடமாடுறதுக்கு கால்கள் இருக்குல்ல. பரமாத்மா மொபைல் பரமாத்மா யாரு? நம்ம எல்லாரும் மொபைல் பரமாத்மா. கையில மொபைல் வச்சுக்கிட்டா பத்தாது. ஆமா, பெருசா மொபைல் வச்சுக்கிட்டு, மொபைல் வச்சுக்கோ, ஒண்ணு வச்சுக்கோ, இன்னொன்னு தொங்கவும் போட்டுக்கோ. இங்க யாரும் தொங்க போடுறது இல்லை, அது ஸ்டைல் இல்லை. இந்த பேக் எல்லாம் போச்சு. இதுதான் இருக்கணும், ஏன் இருக்கணும்? அது கவர் கூட போடக்கூடாது சில பேரு. அப்படி எப்படி இருந்தாங்க?
மறுபடியும் பேகு கவரு அவ்வளவு சிரமம். அப்படி டக்குன்னு பார்க்கணும், நடந்துகிட்டே பார்க்கணும். அதனால அதை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா எல்லா மொபைல் டெம்பிள் நான், ஏன்னா இப்போ மொபைல் ரொம்ப பாப்புலர் இருக்காதுன்னா அதை சொல்லணும். மொபைல் டெம்பிள் நடமாடி இருக்கிற கோவில். இதுல சந்தேகம் வரக்கூடாது. இது சொல்றதுக்கு தைரியம் வரணும். சந்தேகம் இல்லாம தைரியமா சொல்ற அளவுக்கு நீ சாஸ்திரம் கேட்டுதான் ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. வரணும். வராம வேற வழி கிடையாது. இது தெரிஞ்சுக்காம நீ முக்தனாக முடியாது, நீ பூர்ணமாக முடியாது, உனக்கு சம்சாரம் நீங்காது, ஜனன மரணம் நீங்காது. அதனால இந்த ஞானம் அடையிறதுக்கு எப்படியாவது பிரயத்தனம் பண்ணேன். என்ன கடந்த 2 வாரமா நம்முடைய ஸ்லோகனா அப்படியோ இப்படியோ எப்படியோ. இது வாணி. சரி, அப்புறம் அதேபோல் இந்த பிரம்மம் ஆத்மா பரமாத்மா சத்தியம், எல்லா பக்கம் கண்கள், எல்லா பக்கம் தலைகள், எல்லா பக்கம் வாய்கள். முக்கமன்னா பேசன் இல்லைன்னு வாய். மேல சொன்ன கருத்து இதை பாருங்க, திரும்பி சொல்றாரு. இது கொஞ்சம் சுலபமா இருக்கு புரிஞ்சுக்கிறது. இந்த மந்திரம் திரும்பி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க முக்கியத்துவம் இருக்கு, எம்பசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா? அப்புறம் எல்லா பக்கம் காதுகள், அதான் நம்ம ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மொத்தத்திலும் சேர்த்துக்கணும். அதுல சிலது மட்டும் எடுத்து சொல்லப்படுது. காலு கை, அப்புறம் கண்ணு காது, அப்படி இல்லை வாய். அப்புறம் இப்படி எல்லா, அப்படின்னா எத்தனை கண்கள், யார் எல்லாம் என்னென்ன பார்க்கறதோ, எந்தெந்த ஜீவி, எந்தெந்த காது வச்சு எந்தெந்த ஜீவி கேட்கிறதோ, எப்படிப்பட்ட காது, அது எல்லாமே சர்வம் ஆவருத்திய. அந்த முக்கியத்துவம் பார்க்கணும் இந்த ஸ்லோகத்துல. சர்வ 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 4 வேர்ட். அதனால்தான் அந்த சர்வானி வரும் போதெல்லாம் நான் நல்ல இழுத்தி சொல்லுவேன். சர்வனம் பட்டி வரைக்கும் இழுத்தி. இந்த மாதிரி வியாபிச்சு பரவி இருந்திருக்குது. இது யாரோடையோ கதை இல்லை, அது மட்டும் இவருக்கு ஞாபகம். என்னை பத்தி தான் சொல். ஒரே ஒரு சயின்ஸ், ஒரே ஒரு சப்ஜெக்ட் நிஜமான சப்ஜெக்ட்னு பத்தி பேசுறது வேதாந்த சப்ஜெக்ட் தான். ஏன்னா நான் தான் சப்ஜெக்ட். இங்க இது கூட பேசிட்டு இருக்கிறோம் 2 வாரமா. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வித்தியாசம். ஒரு நாளைக்கு ரொம்பவே ஆழமா சிந்திச்சு நல்ல தலையில சூடாகிற வரைக்கும் சொல்லிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் நிஜமான சப்ஜெக்ட், மிச்சமெல்லாம் சப்ஜெக்டே கிடையாது, அதெல்லாம் ஆப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டுக்காக அடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றனதோ, எனக்காக கம்ப்யூட்டர், எனக்காக கெமிஸ்ட்ரி, எனக்காக அக்கௌண்ட்ஸ், எனக்காக சர்வம். சரி, இதோடைய அர்த்தம். அடுத்தது 17வது ஸ்லோகம். இப்போ படிச்ச இந்த சர்வத பாணிபாதமனே ஸ்லோகம் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 13வது மந்திரம். அது இந்த மாதிரி அது மட்டும் நோட் பண்ணிக்க. அப்ப வீட்டுல போய் இது தேட வேண்டாம், அங்க அது தேட. 13 அத்தியாயத்துல குணாதீத சொல்லும்போது 13வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம். சரி,
ఎగ్జాక్ట్లీ అదే ఫుల్లీ 17 కూడా அதே அத்தியாயத்திலோ 13வது அத்தியாயத்திலோ அடுத்த 14வது ஸ்லோகம் தான். ஆனா பாதி வரி மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டு இங்க சொல்லப்படுறது. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வஸ்ய பிரபுமீஷானம் சர்வஸ்ய சரணம் சுஹ்ருத். தொடர்ந்து அதே இடத்துல அதே பகவத்கீதை அங்க சொன்னதுனால இங்கேயும் அப்படியே வரும்போது இங்கேயும் திரும்பி சர்வான வார்த்தை அடிக்கடிக்கு வந்துடுது. அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணா போதும். அதுக்குதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு 12ல இருந்து என்னென்ன நடந்துச்சேன். வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தியானம்னா இப்படி சொல்ற அந்த மகா வாக்கியமோ இல்லைன்னா சில குணங்கள் எல்லாம் சொல்றேன்னு அனந்தம், அரூபம், அஜம், ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நான் எப்படி அஜம் பிறப்பு இல்லாதவனா ஆயிடுவேன், எந்த வகையில உபனிஷத் சொல்லுதுன்னு அதே சிந்திச்சு என்னென்ன பதில் வருது என்னென்ன அது செய்யும். அது பண்றது நிதித்தியாசனம். இதுதான் தியானம். ஒரு வார்த்தை என்ன கஷ்டம் இருக்கு? அது இத்தனை சொல்லிருக்கு, எத்தனை வாட்டி அங்கங்க பெரிய லிஸ்டாவே வருது. அதுபோல் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சர்வகதா இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு. இப்போ அதே போல் இங்க சொல்லும் போது ஒரு வரி மட்டும் பகவத்கீதையில உண்டு. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு புது விஷயம், நிசங்கத்துவம் சொல்லப்படுறது, அசங்கத்துவம் சொல்லப்படுறது. அங்க சர்வகதத்துவம் அதெல்லாம் சொன்னானோ, அப்புறம் அந்தர்யாமித்துவம் சொன்னான். நமக்கு மனுஷனுடைய மனசு பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாச்மெண்ட் అనేది ஒரு பெரிய குழப்பம், பெரிய தடம், பெரிய பாதிப்பு எல்லார் வாழ்க்கையிலையும். மனுஷனுக்கு துக்கம் வர்றதுக்கு காரணமே இந்த பந்தம், அட்டாச்மெண்ட். அதனால அது போகணும்னா இங்க சொல்ற இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம கூட எனக்கு நிஜமா சங்கமே இல்லை, இது கூட சங்கம் வச்சுக்க முடியாது, நான் சும்மா ஊகிச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறேன். நான் ஊகிச்சுக்கிட்டு நினைச்சு எவ்வளவு பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் நான் விட வேண்டியதுதான். அது சத்தியம் தானே? அப்படி விட வேண்டியதுதான் கட்டாயம்னு சொல்லும் போது நான் அதை பிடிச்சிக்கிட்டு நான் அழுவேன், நான் கஷ்டப்படுவேன், நான் துக்கப்படுவேன், இதெல்லாம் சொல்லலாமோ? சொன்னா முட்டாள்தனம். எப்படியாவது ஒரு நாளைக்கு நான் ஊட்டிதான் ஆகணும் అనేది உனக்கு தெரிகிறது, லோகத்துல பார்க்கிறேன். அதுக்குதான் நேற்றுக்கு பகவத்கீதை 10வது அத்தியாயத்துல பேசும்போது அந்த மிருத்யு பத்தி பகவான் சூப்பர் ராபர், யாரு சூப்பர் திருடன் அப்படின்னு கேள்வி கேட்டா அவரே சொல்லிடுறாரு, நான் தானே. விஷ்ணு கிருஷ்ண மட்டும் சொல்லிக்கிட்டா எப்படின்னு சொல்லி சிவனும் போட்டிக்கு வராரு. தஸ்கரானாம் பதைய நமகானி ருத்ரத்துல அவரு சொல்ற, அவருக்காக சொல்றோம், அவர் சொன்னாரு அவருக்காக சொல்ற. லீடர் ஆஃப் தி திருடர்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி நான் சொன்ன உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? இவர் சரியா படிச்சிருக்க மாட்டார். அதனால நீங்க நேற்றுக்கு சொன்னதை அது கேட்கணும். நான் அது பேசிட்டு ஆயிடும், பட் சந்தர்ப்பம்ன்றதுனால சொல்றேன். கீதையில அப்படிதான் ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த வார்த்தை மிருத்யுன்னு சொல்றாரு. சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன், யாரோ எனக்கு இருந்து ஏதோ
திருடிட்டு போயிட்டான், யாரோ என்னுடைய பணம் எடுத்துட்டு போயிட்டான், யாரோ என்னுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டான், அது எடுத்துக்கிட்டான், இது எடுத்துக்கிட்டான், ஏதோ நான். ஆனா சர்வத்துல திருடிட்டு போறது யாரு? மிருத்யு தானே. சரி சுவாமி, எல்லாம் எடுத்துக்கோங்க, என் உயிரை எடுக்கிறீங்க. சும்மா இரு. உயிராவது உடம்பாவது எல்லாம் எடுத்துட்டு போக. அப்ப அவர் சூப்பர் திருடன்னு சொல்லாம இல்லையா? அந்த சூப்பர் ராபர் மிருத்யு நானன்னு நேற்று விபூதி யோகத்துல சொல்றார் கிருஷ்ணர். இப்ப இது புரிஞ்சிருந்தால என்னன்னா நிம்மதி. நான் ஒன்றும் அவருக்கு கொண்டு போவார், எப்படியாவது எடுத்துட்டு போவாரு. என்ன எல்லாம் அவரது, எல்லாம் அவருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. எல்லாம் ட்ரெயின்ல தூக்கிட்டு இருக்க லக்கேஜ் எல்லாம் என்னோட பொட்டி, என்னுடைய உடம்புன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் பொட்டி தலைமையில வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல உட்காடுறேன்னு. இந்த உதாரணம் சொன்னா நமக்கு சிரிப்பு ஜோக்க நினைச்சிடலாம். ஆனா எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். வேதாந்தம் படிக்கல, சாஸ்திரம் படிக்கல, குரு கேட்ட வரல. அதனால இங்க அசங்கத்துவம் சொல்லப்படுறது. பகவத்கீதையிலும் நீங்க அங்க பதங்களை பார்க்க வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் எப்படி சொல்லப்பட்டதுன்னு படிப்பேன். ஏன்னா 2வது வரி அதுல கூட ஒரு மெசேஜ் நமக்கு இங்க இன்டைரக்டா இருக்கு, ஆனா இங்க பதங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அங்க முதல் வரி பார்த்தா சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம், அங்க வரைக்கும் ஒரு சேம் தான். அசக்தம் சர்வபுருச்சைவ, அந்த அசக்தமனை வார்த்தை எடுத்துதான் நான் உங்களுக்கு இங்க அசங்கத்துவம் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த அசங்கத்துவம் இது இங்க இல்லை, ஆனா முதல் வரியில் இருக்கு, காணாம இருக்கு. இப்படி காணாம இருக்கிற அர்த்தத்தில் எடுத்து நம்ம சொல்றதுக்கு அநேகத்துக்கு ஒரு குரு வேணும். நீயா எத்தனை வார்த்தை என்ன, எனக்கு குரு எனக்கு அப்படி காட்டி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படி பார்க்க பழகினதுக்கு அப்புறம் சாஸ்திரமார்த்தாவே எனக்கு காட்டி கொடுக்கறது, இதோட அர்த்தம் இது, இதோட அர்த்தம் இது. அதனால அசக்தம் சர்வபுருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச, இந்த குணம் நிர்குணம் అనేది முதல் வரியில இருக்கு. சரி, எனியோ மொத்தத்துல என்ன சொல்ல வர்றாரு? ஆத்மாக்கு எந்த விஷயம், எந்த ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரி, இன்னொன்னு பேச மாட்டீங்களே, எப்ப பார்த்த ஆத்மா. அப்ப பேச வேண்டியது இதுதான்ப்பா, தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்ப்பா, உலகத்தில் பிரயோஜனப்படுறது இதுதான்ப்பா, ஹிதமானது இதுதான். அதனால இன்னொன்னு கேட்காத. ஆத்மாக்கு மேல அங்க என்ன சொன்னோம், அதுக்கு கான்ட்ரடிக்டரியா வருது. இப்ப இங்க கான்ட்ரடிக்ஷன். மேல அங்க எல்லா இடத்துலும் காலு, எல்லா இடத்துலும் கை, எல்லா இடத்துலும் அது, எல்லா இடத்துலும் இதுன்னு சொல்லி இப்ப இங்க ஆத்மாவுக்கு இந்திரியங்கள் இல்லை. ஆத்மாவுக்கு பிரம்மனுக்கு புலங்கள் இல்லை. ஆனா ஜாக்கிரதை கேட்கணும். ஆனா முன்னாடி சொன்ன போல் எல்லா புலங்களும் உபயோகப்படுத்திக்கிட்டு தான சச்சித்-ஆனந்தமா வெட்டப்படுத்துகிறது. கடன் வாங்கி பண்றது போல சொல்லுங்க. ஆத்மாவுக்கு பிரம்மனுக்கு புலங்கள் இல்லை. ஆனா எத்தனை புலங்கள் இருக்கு, இது இல்லாத கூட வெக்தமாகிறது. இப்போ கேட்கிற கேள்வி, கரண்ட்டுக்கு வெளிச்சம் இருக்கா? கரண்ட்டுக்கு, நான் பல்புக்குன்னு கேட்கல. கரண்ட்டுக்கு மூவ் பண்ற காத்து கொடுக்கிற தன்மை இருக்கு கரண்ட்டுக்கு. கரண்ட்டுக்கு தனக்கான கூலிங்னஸ் கொடுக்கிற தன்மை இருக்கா? அதே போல சூடு கூட, கரண்ட்ல சூடு இல்லை. நீ ஏதோ பிடிச்சிக்கிட்டு ஸ்டவ் ஹீட்டர் அது சூடுன்ற, கரண்ட்டுக்கு இருக்கான்ற. ஆனா கரண்ட் தான் இத்தனாவா வெக்தமாகிறது. எப்படி கேட்ஜெட் உபயோகப்படுத்துறது. ஆனா கரண்ட் சொல்றது எனக்கு கூல்னஸ் கிடையாது, ஹீட்னஸ் கிடையாது, சுத்துற பிசினஸ் கிடையாது, எனக்கு தலை சுத்துறது கிடையாது. ஃபேன் வெளிச்சம் எனக்கு இல்லை. ஆனா யாராரு கூட அந்தந்த கேட்ஜெட் கூட நான் தொடர வச்சுட்டா அதை பண்ணும்.
அதே போலதான் இங்க கண்ணனை கேட்ஜெட் கூட கான்சியஸ்னஸ் அப்படி எட்டி பார்க்கும் போதும் அது பார்வன் ஆயிடும். ஆனா நிஜமா பார்த்தா இந்திரியங்கள் புலங்கள் இல்லை. ஆனா எல்லா புலங்கள் மூலமா பிரகடனம் வியக்தமாகிறது. இதுக்கு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உதாரணத்தோடு சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர். நானாச்சித்ரகடோதரஸ்திதமஹ தீபப்பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷு. கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்ச உடனே புஸ்தகம் எடுத்து பார்க்கணும்னு தோணும். சக்ஷுராதிகரண துவாரா பகிஸ்பந்ததே. கருத்து எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்லோகம் தெரியலன்னா பரவாயில்ல. மெசேஜ் இது முன்னாடி எத்தனை வாட்டி சொன்னோம். அது இப்படி இங்க ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞாபகம் நமக்கு வராது. நான் எப்போ அதிக சிந்தனை பண்றதுனால எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நானும் சொன்ன கரண்ட் பத்தி உங்களுக்கு உதாரணம் இது சொன்னா இங்க அப்படி. இது இப்போ சங்கரர் எழுதினது அது சொன்னா இப்ப யாருக்கும் புரியாது. நான் இப்போ இருக்கிறத வச்சு சொல்றேன். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குடத்துக்கு நிறைய சின்ன சின்ன ஓட்டை இருக்கு. அது அந்த குடத்துல தலையில பண்ணி ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு மேல மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறம் அந்த குடத்துடைய ஓட்டை எல்லாத்துல இருந்து அந்த வெளிச்சம் கொஞ்சம் 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 போய் சுத்தி இருக்கிற இருட்டான அந்த ரூம் இதுல விழுந்துரும். அதுதான் உதாரணம், திருஷ்டாந்தம். அப்படி எப்படி யாருமே வைக்கிறது இல்லையா? அப்படி நாங்க என்ன வைக்கிறோம்னா, குருவாயூர் போய் ஸ்ரீரங்கம் போய் அழகான பித்தல் அந்த விளக்கு ஒன்று இருக்கு. ஸ்டார் 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 இருக்கும். எல்லார் வீட்டுல வச்சிருப்பீங்க. அது இவ்வளவு பெருசு கூட இருக்கு. மேல மூடிக்கும் ஸ்டார் 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 ஸ்டார். அதுல ஒரு விளக்கு வச்சு நீங்க எப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப வேதாந்தம் படிக்கிறீங்களா, இன்னைக்கு நைட் ரிசர்ச் பண்ணுங்க. எல்லா லைட் ஆஃப் பண்ணி சின்ன விளக்கு வச்சு அப்புறம் உங்க வீட்லயே பிளானிட்டோரியம் பார்க்கலாம். பிளானிட்டோரியம் தெரியும். எல்லா ஆகாசம் நட்சத்திரம் இருக்கு. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணும், கர்டன் எல்லாம் மூடினோம். விளையாட்டு வேதாந்தம் எல்லாம் கிடைச்சது. பாக்குறேன் எத்தனை பேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த உதாரணம் இப்ப அது இங்க அப்ளை பண்ணா அதுதான் இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல கூட அதேதான் அர்த்தம். அதுபோல் இதுக்குள்ள ஆல்ரெடி இருக்க ஒரு லைட்டு ஆத்மா, அது ஞான தீபம். அது ஒரு எல்லா இந்திரியங்கள் மூலமா வியக்தமாகிறது. சுலபமா புரிஞ்சிச்சு, மறக்க கூடாது. இது அவ்வளவுதான். அதனால முதல்ல என்ன ஆரம்பிச்சோம், தெய்வ திருஷ்டி. அதனால நான் பார்க்கும்போது, மணக்கும் போது, ருச்சிக்கும் போது, ஸ்பர்ஷ பண்ணும் போது, கேட்கும் போது எல்லாத்துக்கு பின்னாடி அப்பப்பவே தெய்வத்தன்மை, அதுல எல்லாத்திலும் தெய்வத்துவம் இருக்கு. உள்ள இருக்கிற நானனே ஆத்மா இருக்கிறதுனால இந்த கண்ணு வேலை பண்றது, நானனே அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால மூக்கு மணக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சாப்பிடும் போது அட்லீஸ்ட் பேசாம, டிவி பார்க்காம, செல்போன் பக்கத்துல வச்சுக்காம சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த தியானம் பண்ணிட்டே சாப்பிடலாம். அப்போ பகவானுக்கு ஞாபகம் வச்சுக்கிற போல ஆயிடுது. ஆகாரம் சுத்தமாயிடும், மனசு சுத்தமாயிடும், ஞானமும் வந்துடும். என்ன கஷ்டம்? இல்ல சார், நீ கஷ்டமானது ஏதாவது சொல்லுங்க, அது நாங்க விரும்புறோம். செருப்பு இல்லாம நடந்து போய் மேலே கீழே இறங்கி வா. அது என்ன பண்றேன், முட்டி மேல சுத்தி பிரதட்சிணம் பண்ணுவேன். பண்றாங்க. தலைகீழ பண்ண சொன்னாலும் பண்ணுவான் இன்னொருத்தன். பொரண்டு ஈரத்துணி போட்டு பொரண்டி வா. இனி சொன்ன ஏற்றுங்க. அதுதான் சங்கரதாஸ். ஐயோ, ஜோதிஷர் சொல்றதெல்லாம் நம்புறானே, சாஸ்திரமாரு சொல்றது நம்ப மாட்டானே, என்ன கர்மம் இது அந்த. அதனால அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு. இப்போ இதுதான்
அந்த பாயிண்ட் மறக்கூடாது. அந்த தீபம் இத்தனை ஓட்டுல இருந்து வெளியே வருது. ஆனா அது போய் அங்க ஏதோ ஒரு நல்ல போட்டோ மேல விழுந்துச்சு, இங்க போய் பல்லு மேல விழுந்துச்சு, அங்க போய் இன்னொன்னு இது மேல விழுந்துச்சு. இதுக்கு ஏதாவது ஆசக்தி இருக்கா, அட்டாச்மெண்ட் இருக்கா, ஏதாவது ஃபீல் பண்ணுமா? பல்லு மேல போய் நம்ம குழப்பம் இல்லை. இதுதான் எல்லாமே நம்ம குழப்பம் இல்லை. இந்த உலகத்தை திஷ்டி படி அதாயிடுச்சு, இதாயிடுச்சு. கிரகம் தசை பிடிச்சி ஆத்மான்னு எதுவுமே பிடிச்சிக்காது. அதில் முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நீ இந்த சுத்தல் ஒன்று வெளியே வரவே ஜென்ம ஜென்மங்கள் அப்படிதான் போய் ஓட்டிட்டு இருக்கிறோம். இன்னும் அப்படியே ஓட்டணும்னு நினைக்கிறியா? நினைச்ச விஷயம் ஆல் த பெஸ்ட். இல்ல சுவாமி வேண்டான்னு வந்து உட்கார். அதனால அதிஷ்டானம்னு மறக்கக்கூடாது. அன்னைக்கு கூட சொன்ன பிருதாரண்யத்திலோ பேசினதே விஷயம் இங்கேயோ நான் சொன்னேன். ஆதாரம் ஆதேயம்னு சொல்றது லோயர் லெவல். அது விசிஷ்டாத்வைதிகள் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். தொடர்ந்து கேட்காம இனி கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். பரவாயில்ல, அதான் குழப்பினேன்னு சொன்னேன்ல. அப்படி சொல்றது தப்பு. வேதாந்தத்துல அடுத்த படிக்கு வரும்போது அதிஷ்டானம் அத்தியாசம்னு சொல்லணும்னு சொன்னேன். நான் இது எல்லாத்துக்கும் எங்க விளக்கமா சொல்லி போவேன். அன்னைக்கு சொல்றது அன்னைக்கு கிரகிச்சுக்கணும். திரும்பி சொல்லும் போது பாயிண்ட் வரும்போது சொல்லுவோம். சம்ஸ்கிருதம் முதல்ல அந்த பதம் உள்ள ஏறறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால கூடவே தமிழ்ல தெரிஞ்சவருக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன். பட் ரிலேஷன் அந்த கிளாஸ்ல சொன்னதை இங்க ரிஃபர் பண்ணணும். நேதி பகவத்கீதையில சொன்னது மிருத்யு பத்தி இங்க என்ன மாதிரி இப்போ இங்க சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நீங்க அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அதனால இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தட்சிணாமூர்த்தி உதாரணம் பார்த்தோம். இந்த அதிஷ்டானம்ன்றமே அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, சொன்னதை இதுக்கு முன்னாடி காணல் நீர் பார்க்கிறோம். அங்க சூரியத்தோட வெளிச்சம் நேரா அந்த கருப்பு தார் ரோடு மேல சூரியனோட வெளிச்சம் முக்கியம். அது இல்லாம காணல் நீர் காணப்படாது. அப்போ காணல் நீர் காணல் நீர் சத்தியம் இல்லை. ஆனா காணப்படணும்னா அது மித்யாவா இருந்தா கூட சூரியனோட வெளிச்சம் இருக்கணும். அந்த சூரிய வெளிச்சம் பேர் அதிஷ்டானம். எதுக்கு இதென்ன இன்னொரு உதாரணம் சொல்லி சொல்றேன். அதே போல் கயிறு பார்த்து பாம்பை நினைச்சுக்கிட்டேன். இப்போ பாம்பை நினைச்சுக்கிட்டு அந்த பயம் அதெல்லாம் வந்துச்சு. அப்படி ஒரு பாம்பு அங்க இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அதிஷ்டானம் அதே ஷேப்ல அந்த கயிறு இருக்கு அங்க. அதனால கயிறே இல்லை, அந்த ஷேப்பே இல்லை. ஆனா பாம்பு பார்த்தான்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டான், ரொம்ப முத்தி போச்சுன்னு சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி கிளைமேட் இருக்கு. இப்போ காணல் நீர் பார்த்தா யாராவது சொல்லுவானே, நல்லா ஒண்ணு கீழ்பாக்கி தான் அனுப்புவாங்க. யாரும் சொல்ல மாட்டேன். அப்போ இல்லாத காணல் நீர் பார்க்கணும்னா கூட அந்த அதிஷ்டானம் இருக்கணும். இல்லாத இந்த மித்யா ஜெகத் இது எல்லாத்தையும் பத்தி இது சொல்லணும். இது இருக்கேன்னு அந்த மித்யா இல்லாதது இருக்குன்னா கூட அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். அது பிரம்மம். அதிஷ்டானம். அப்போ இந்த இல்லாதது காணப்படுறது இந்த மித்யா என்ன, அது எல்லாமே அத்தியாசம். வேற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேதாந்தத்தில். அத்தியாசமான சூப்பர் இம்போசிஷன், கல்பிக்கப்பட்டது நிஜமாகாதது போய் யாராவது அது பற்றி ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுவானோ, கவலைப்படுவானோ? நம்ம வாழ்க்கையில நம்முடைய கவலை, நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட இல்லாதது பற்றி. What is our problem? The problem about the problemless. இல்லாத ப்ராப்ளம் பத்தி ப்ராப்ளம்.
பிறக்காத குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. உதாரணங்கள் ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் நாங்க திரும்பி திரும்பி அதே சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேல உனக்கு ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கிறது வேற என்ன இருக்கு? உனக்கு தெரிஞ்சது சொல்லணும். சரி. அதனால எல்லாமே சர்வம். முந்தாவது அங்கங்க சொன்ன காலு, கை, மூக்கு, கண்ணு, காது எல்லாமே. அது இது எல்லாம் சர்வம் அதிஷ்டானத்து மேல ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால அந்த அதிஷ்டானம் சரணம். அந்த ஸ்லோகத்துல கடைசி வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, சர்வஸ்ய பிரபும் ஈஷம் அண்ட் சர்வஸ்ய சரணம் சுகிருத். எல்லாத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாத்துடைய சரணம்னா நானும் விரும்ப வேண்டியது, நானும் வேண்டிக்க வேண்டியது, நானும் ஆசிக்க வேண்டியது, நானும் போய் அணங்க வேண்டியது, எனக்கு ரொம்ப நிம்மதி, சாந்தி, ரட்சணா எல்லாமே கொடுக்குற அந்த ஆத்மா சர்வஸ்ய சரணம் அண்ட் சுகிருத். சுகிருத்தன்னா ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்க அது லௌகிகமா எடுத்துக்கணும். பட் அதனாலதான் எனக்கு நானே ஃப்ரெண்ட். இப்போ நம்ம பகவத்கீதையில இந்த விஷயம் தானே அங்க 6வது அத்தியாயத்துல உன்னை நீ உத்தரிச்சுக்கோப்பா, உன்னை நீ உத்தரிச்சுக்கலன்னா உனக்கு நீதான் சத்ரு, உன்னை நீ உத்தரிச்சுட்டான்னா உனக்கு நீயே மித்திரன். அதனால இந்த லோகத்துல உனக்கு மித்திரனும் கிடையாது, யாரும் சத்ருன்னு கிடையாது. அப்புறம் எங்க அம்மா பார்த்துக்குவாங்க, எங்க அப்பா பார்த்துக்குவாங்க, எங்க வைஃப் பார்த்துக்குவாங்க. அவங்களேரும் மேலும் மொத்தமா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியாத கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்களன்னு நீ பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கே கஷ்டம் வரும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறதுனால அப்போ நான் இது மேலதான் போய் சாஞ்சுக்கிட்டு எது பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு விவேகம் வர வேண்டாமோ? அதனாலதான் சிம்பிள பக்தின்னு பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம்? நம்ம ஈஸ்வரனே மேல ஆதாரப்படாம உலகம் மேல ஆதாரப்பட்டு ஈஸ்வரனு கிட்ட போய் பேரம் பேசுறோம். அவர் என்ன சொல்றான்னா, நீ என்ன பிடிச்சுக்கோ, என்ன காலு கெட்டவா, அப்புறம் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணிக்கோங்க. நம்ம உல்டா பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம புத்திசாலிகள். புத்திசாலித்தனம் இல்லை, அது ஃபூலிஷ்னஸ். ஓ கஷ்டப்படு, நான் என்ன பண்ணுவேன், நான் தான் உனக்கு காப்பாத்துறேன், உன்னை கரையேற்றுறேன், நானும் ரெடியா இருந்து நான் பகவத்கீதையில சொல்லி கொடுத்துட்டு வேதம் எல்லாம் கொடுத்தா நீ காது கொடுக்க மாட்டியே. நான் வேதம் கொடுத்தா நீ காது கொடுக்க மாட்டியே. என்ன காது கேட்காது சார். மெடிக்கல் ரீசன் காது கேட்காது, அது வேற, அது எக்ஸ்கியூஸ் அது. ஆனா இந்த காது சார் வேதாந்த கிளாஸ் போய் வேதாந்த கேட்கணும்னு அதுக்கு கேட்க மாட்டேங்குது சார், போலாம் வா போலாம் வான்னா அது வேற என்னென்னமோ கேளுன்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சிருது. என்ன நிறைய பேருக்கு ஆகும். நேற்றுக்கு கீதையில ஜூதம் பற்றியும் பகவான், அந்த ஜூதம் விளையாட்டு இருக்குல்ல, அது நான் தான்றார் அவர். இது வேற, ஐ ஆம் த பெஸ்ட் கேம்பிளர் ஆஃப் தி கேம்பிளர்ஸ். எல்லாம் கான்ட்ரடிக்டரி திங்ஸ். நீங்க வேதாந்தம் கேட்குறீங்க, புரிஞ்சுக்கிறதுனால ஐ ஆம் போல்ட்லி சேயிங் திஸ். அங்க அர்த்தம் என்னன்னா அது நான் விவரிச்சிருக்கேன். எதுக்காவது நானும் என்னோட மனசு அடிமை ஆயிடுத்தேன்னா அது கேம்பிளிங் தான். ஏன்னா அந்த வார்த்தை பக்கத்துல சலயதாம்னு வார்த்தை கொடுத்தாரு. யூதம் சலயதாம் அஸ்மி అని. சலயதாமன்னா கடைசியில் என்ன சொன்னோம், நல்லதுக்கு கூட எடிக்ட் ஆனா எடிக்ஷன் தான். அப்புறம் நான் ஒரு படி மேல மேல போயிட்டு சத் சங்கம் கூட எடிக்ஷன் தான். அதனால சார் நாங்க வருது இல்லை, பரவாயில்ல நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அதுக்கும் பதில் கொடுத்தாங்க, சத் சங்கம் சுப வாசனை உருவாக்கும், துசங்கம் அசுப வாசனை உருவாக்கும். சுப வாசனை உனக்கு பிரயோஜனப்படும், அசுப வாசனை உனக்கு கடுக்கும். அதனால சொல்லப்பட அப்படி எடுத்துக்காத, புரிஞ்சு. சரி, நிறைய கோட் பண்ணிட்டோம், அந்த பக்கம் இந்த பக்கம், லெஃப்ட் ரைட்.
18வது ஸ்லோகம் படிக்கிறோம். நவத்வாரே புரே தேஹி ஹம்சோ லேலாயதே பகிஹி வஷி சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்தாவரஸ்ய சரஸ்ய ச. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சர்வ ஆதாரம், சர்வத்துக்கு ஆதாரம், அதான் இப்ப சரணம்னு சொன்னோம் இல்லையா, சிறுத்துன்னு சொன்னோம் இல்லையா. சர்வத்துக்கு ஆதாரம், அதிஷ்டானம் అనేది హైలైట్ చేయబడ్డది. இங்க சர்வ ஆதாரத்துவம், அது ஒண்ணுக்கு ஞாபகம் வச்சுட்டா போதும், அது தமிழ்ல கூட புரியுது உங்களுக்கு, கஷ்டமான சமஸ்கிருதம். அப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்துலதான் கடைசி வரியிலோ லாஸ்ட்ல வந்து கிளியரா ஸ்தாவரஸ்ய சரஸ்ய நடமாடுற நடமாடார் சொன்ன இல்லையா. இனிமே அப்புறம் சொல்ல போறாரனே, இவ்வளவு நேரம் ஜீவர்களோ மனுஷனோ ஹிருதயத்திலோ ஆத்மா பிரகாசம் சைத்தன்யம்னா மிச்ச இடத்துல என்ன இருக்கு அங்க வேறையாவா? அதனாலதான் பகவான் வந்து சிலது நெகட்டிவாகவும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருவேளை பேய் பூதம் இருக்குன்னா அதையும் நானே தான், அவ்வளவு லிஸ்ட் கொடுக்கல பாப்போம். இப்போக்கே அவர் எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு, 60 கொடுத்தாரு, இன்னும் 70 வரைக்கும் கொடுக்க போறாரு. கொடுத்துட்டு கடைசியில் அர்ஜுனன் சொல்லுவாரு, அர்ஜுனா எவ்வளவு கொடுக்க முடியாது, இனிமேல் சும்மா சாம்பிளுக்கு கொடுத்தா இது, அதனால நீ லிஸ்ட் டைம் இருந்தா எழுதுக்கோ நீ போய், ஆனா எப்படி எழுதிக்கணும் நான் க்ளூ கொடுக்குறேன், அந்த க்ளூ இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா அடுத்த கிளாஸ்ல வரணும். அது உங்களுக்கு க்ளூ கொடுத்தாரு, உங்களை மேதஸ் வேலை பண்ணதுக்கு கீ கொடுத்தாரு. முக்கியமா நம்ம சத்சங்கங்கள் எல்லா சமயத்துல ஸ்திரீகள் தான், நிறைய தாய்மார்கள், அதனால நேற்று கிருஷ்ணர் அதையும் பாராட்டி பேசிட்டார். பட் அதுக்கு 2 விதமான அர்த்தம் சொல்லியிருக்கோம். எந்த ஸ்திரீக்கு உள்ள மேதா, திருதி, க்ஷமா, ஸ்ரீ இதெல்லாம் இருக்குமோ 7 குணங்கள் கொடுத்தாரு, பாராட்டிட்டார் உங்களை. அதனாலதான் நீங்க எல்லாரும் மெஜாரிட்டி நீங்க தான் வரீங்க சத்சங்கம். இங்க இல்லை, உலகம் மொத்தம், உலகம் மொத்தம். அதை பத்தி வேற சமயத்துல நான் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன், என்ன ஆயிருக்கணும் காரணம். இப்ப அது வேண்டாம், ஆனா உங்களை கொஞ்சம் சோப்பு வைக்கிறதுக்காக சொன்னேன். 7 குணங்கள் சொல்றாரு. பட் அது வந்து ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லை, யாருக்குள்ளாவது இருக்கலாம் அப்படின்னு கூட இன்னொரு திருஷ்டிகோணத்துல அந்த அர்த்தம் கொடுத்திருக்கேன் நானும். சரி, இப்போ இங்க பகவத்கீதையில வந்துதான் ஒரு முக்கியமான வார்த்தை, இங்க ஒரு சின்னது மட்டும். இந்த నవద్వారే పురే దేహి అనేది வந்து భగవద్గీతలో ఫేమస్ அது ஸ்லோகம். எங்க 5வது அத்தியாயத்திலே 13வது ஸ்லோகம் வரும். நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன்ன காரயன்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆத்மா பிரம்மன் பரமாத்மா இந்த 9 ஓட்டைகள் இருக்கிற 9 துவாரங்கள் இருக்கிற இந்த புறம், இந்த சிட்டி பாடி, புறமன்னா சிட்டி, அதனால இது புருஷ, இதுல நிவசிச்சுட்டு இருந்து கூட இதுல அது வேலை பண்றதுக்கே அவர் காரணமா இருந்து கூட, இப்போ முன்னாடி சொன்னது போல எல்லா கண்கள் எல்லாம் மூக்கு காது எல்லாத்துல இருந்து அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அது காது காதாவும் மூக்கு மூக்காவும். பிருஹதாரண்யகம் இந்த டிஸ்கஷன் எல்லாம் ஒரு வாரத்துல வருது எல்லாமே. காதுக்கு காதாய் கண்ணுக்கு கண்ணாய், கண்ணின்னு கண்ணாய கண்ணா. மலையாளத்துல குருவாரனை பத்தி கண்ணின், தமிழ் கூட புரியுது, கண்ணின்னு கண்ணாய கண்ணா. அது வேதாந்தம் படிச்சா பிருஹதாரண்யம் படிச்சா ஏதாரு தெரியல. ஆனா அந்த கவிக்கு கண்ணனால என்ன வார்த்தை ராமன், கண் இங்க இருக்கு, அந்த கண்ணன் இருக்காரு. ஸோ இந்த கண்ணுக்கு கண்ணானா ஓ கண்ணா, அது வேதாந்தம். பிருஹதாரண்யகத்துல கருத்தது.
சக்ஷுஷ்ச சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அதுக்கு நாங்க ரொம்ப ஃபேனஸ்ய ஃபேனு பல்பஸ்ய பல்பு இப்படியெல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் காட்டி சொல்லி அப்புறம் இங்க கொண்டு போய் இந்த கையே கையா இருக்கணும்னா இது கையன்னு எப்போ சொல்றேன்னா இந்த உடம்போட சேர்ந்திருந்து இதுல வந்து சைத்தன்யம் வியக்தம் ஆகும்போது இது வேலை பண்ணும்போது எடுத்துக்கணும் சரி. இது கட் பண்ணி அங்க வச்சுட்ட இது கையன்னு கூப்பிட மாட்டோம், மாம்ச துண்டன்னு கூப்பிடுறோம் இல்லையா. அதனால இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயம்தான். தேகியன்னா ரெசிடென்ட்னு அர்த்தம். சில வார்த்தைகள் அதுல இருந்து எடுக்கிறேன். ஒன் ஆர் டூ நியூ வேர்ட்ஸ் ஆர் தேர். ரெசிடென்ட். அப்புறம் ஹம்சஹ அనే வார்த்தை ஒன்றும் வருது. பொதுவா ஹம்ச அనే வார்த்தை வேதாந்தத்துல ரொம்ப யூஸ்ஃபுல் பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல். ஹம்சன்னா பொதுவா அந்த பறவை, அன்னப்பறவை. இதுல சாதாரணமா பார்த்தாவே நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்றாங்க. அது க்ஷீர நீர விவேகி, பாலு நீருன்னு தனி பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அன்னப்பறவை இங்க பார்க்க முடியாது. நம்ம இங்க பெரிய டக்குன்னு பார்க்கலாம். சரி, அப்படி பார்த்தா கூட எந்த இந்த ஜலத்திலோ ஜலத்து மேல அப்பப்போ ஜலத்துக்குள்ள கூட போய் வெளியில வர இந்த பறவை எதுக்கு கூட உண்மை சொல்லணும்னா எந்த பறவைக்கு கூட மழையிலோ நனைஞ்சானோ முக்கியமா ஜலத்துல தங்க படகின இந்த டக்கு அதெல்லாம் ஜலம் அது ஒட்டுக்காது. வெளியில சிலது காக்கா அதெல்லாம் ரொம்ப தண்ணியில நனைஞ்ச ஒரு மாதிரி ஈரம் ஆனது மாதிரி அப்புறம் உடனே போகும். ஆனா அந்த அளவுக்கு கூட அந்த ஜலத்திலேயே இருந்து ஜலத்துல முடிங்க அப்படி மேல வந்துருமே அந்த ஒரு டைப் ஆஃப் பாத் அதெல்லாம் ஜலம் ஒட்டுக்காதாமா. என்ன காட்டுறது? அது அசங்கமா இருக்கு. விவேகத்தோடு இருக்கிறதுன்னா செலஸ்டியல் பறவை, அன்னப்பறவை. இங்க இருக்குன்னு அசங்கத்தோடு இருக்கு. அதை சொல்றதுக்கு இல்ல. இன்னொரு ஆழமான அர்த்தம் ஹம்சஹான்னா நான் அவரு, நான் அவரு, அவர் நான், அவர் நான். மந்திரமாம் சோகம் சோகம் ஹம்சஹ ஹம்சஹ அப்படின்னு ஹம்ச காயத்ரின்னு சொல்லி ஓம் மேதா சூக்தம் கடைசியில வரும். அதனால இந்த மாதிரி அர்த்தம் கூட இருக்கு. இப்போ ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். அதனாலதான் 2-3 சொன்னேன். உண்மையான இன்னொரு இப்போ ஆழமான அர்த்தம் எடுத்த ஹந்தி கச்சதி இது ஹம்சஹ. ஹந்தி సంస్కృతలో హంతి అనే హన్ అంటే గచ్చతి అని அந்த ரூட்டுக்கு அர்த்தம் கொடுக்கும். அது ஹம்ச. அப்படின்னா கச்சதி சஹ. அப்போ ஹம்சன்னா ஹம்சன்னா ஹந்தின்னு எடுத்துக்கிட்ட கச்சதி. கச்சதி யாரு கூட போறது? சஹ கச்சதி. சஹ கச்சதன்னா இது நிஜமா அவரை சேர்ந்தது. அவர் என்ன பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது இந்த ஜீவாத்மா. அந்த விதமாகவும் ஹந்தி அన్న டிஸ்ட்ராயிங் அர்த்தம். எது அஜ்ஞானத்தினை நீக்குமோ அது ஹம்ச. அதனாலதான் இங்க நம்ம நாட்டில் ஞானிகளுக்கு ஹம்ச பரமஹம்சன்னு சொல்லப்படுறது உண்டு. சரியா? சரி, இப்போ அந்த ஹம்ச அనే பதத்தை நீங்க உபயோகப்படுத்துறாரு. பட் ஒரு லைட்டர் சென்ஸ்ல தான் உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா இந்த ஹம்ச லேலாயத்தே பகிஹி, இந்த ஆத்மா பரமாத்மா உள்ள இருந்து அப்பப்போ கண்ணுனாலையும் காதுனாலையும் மூக்குனாலையும் இது எல்லாத்தினாலையும் வெளியில அப்படி எல்லாம் பார்த்துட்டு வரு. கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரு போல் சும்மா பண்ணல. கொஞ்சம் அதெல்லாம் கேட்கலாமே. ஸோ அது எல்லாமே பகி வெளியில போய் அந்த ஹம்சம் எப்படி அப்படி இப்படி ஜலத்துல அப்படி இப்படி போகுமோ சம்சாரம் அந்த ஜலத்துல அது அப்பப்போ அப்படி வெளியில போயிட்டு விளையாடிட்டு வரே.
லேலாயத்தி அన్న அர்த்தம் ஸ்போர்ட்டிங் அர்த்தம். ஆனா நிஜமா போறத போனது போல், ஆனா நிஜமா போல. ஏன்னா அது போறதுக்கு அது பார்க்கறதுக்கு அதுக்கு இந்திரியம். பிரம்மம் தனக்கு தானா அவர் எதுவுமே பண்ணல. அவயவத்துவம், அவயவம் இல்லாதனால, நிசங்கத்துவம், சங்கத்துவம் இல்லாதனால, சர்வ வியாபகமா இருக்கிறதுனால நான் இங்கிருந்து அங்கே போவேன். ஆகாயத்தை சொல்றோம், இந்த ரூம்ல இருக்கு ஆகாயம், கொஞ்சம் அந்த பக்கத்து ரூமுக்கு போயேன். ஆகாயம் ஒண்ணு இப்படி பார்க்கும், முறைச்சுப்போம். என்ன பேசுறேன், புரிய மாட்டேன். ஏன் நான் போறதுக்கு இடம் இல்லை, அங்கே நானும் தான் இருக்கேன். நானும் நீ இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, சர்வகதமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த சரீரம் பாருங்க, இந்த சரீரம் இருக்கிறது ரொம்ப எசெட்டு தான், நல்லது. இந்த சரீரம் இருக்கிறதுனாலதான் இந்த கிளாஸுக்கு வந்து இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் சேர்ந்து கேட்டதுக்கு அப்புறம் இந்த வாயால நான் சச்சிதானந்த ஸ்வரூபமனே என்ன நான் சொல்லிக்க முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா நான் இருக்கேன் சொல்ல முடியாது. வாட் இஸ் கிரேட் அட்வான்டேஜ். பட் இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தட் சச்சிதானந்த ஸ்வரூப நான் ரொம்ப துக்கமான மோசமான பண்றாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் பிரதாரண்யத்துல மனசுனாலதான் இது புரிஞ்சுக்கணும். ஆனா மனசு புரிஞ்சுக்கணும், படிச்சது எல்லாம் விட்டுட்டதான் புரிஞ்சுக்க முடியும். அங்க 2 வார்த்தை இருக்கு. மனசான மனசேவ ஆப்தவியம் అని ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கான்ட்ரடிக்ஷன் அங்கே கூட போன கிளாஸ்ல விசாரணை நடந்தது. இன்னொன்னு மனசா ந மனுத்தே, மனசுனால தெரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு இடத்துல இன்னொரு மனசுனாலதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா, மனசுல இது முன்னாடி தெரிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டாதான் அந்த மனசை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அர்த்தம். ஆனா இந்த பாயிண்ட் பிரதாரணம் சொல்லும் போது வரல எனக்கு, அங்க வேற வேற என்னவோ சொல்லிட்டேன். இப்ப உங்களை பார்த்த உடனே புதுசா வந்துச்சு ஒண்ணு பாத்தீங்களா. ரிசீவர் எண்டிங் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு தெம்பா எதற்கா எப்படி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இங்க இருந்து அந்த மோட்டர் வேலை செய்யும். இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதனால இந்த லேலாயத்தை பதம் கூட பிருதாரண்யத்துக்குடைய சொந்தம், வேற எந்த உபனிஷத்துல வராது. அங்க யாக்ஞவல்கர் வந்து இந்த ஆத்மா இது வந்து ஆயதி இவ வேலாயதி இவ அப்படின்னு, இவன்னா அந்த இவகுதான் வெளியில போய் விளையாடினது போல், அது கூட தாதாத்மியம் ஆனது போல், இவ as though as if, ஆனா நிஜமா இல்லை. அந்த இவானே பதத்தை நாங்க உபயோகப்படுத்தலைன்னா உபனிஷத்துக்கு வெயிட்டே வராது, அந்த பதத்துக்கு அர்த்தம் வராது. ஆனா ஜஸ்ட் 2 small அக்ஷரங்கள், இவ as though as if, விளையாடினது போல், தியானம் பண்ணது போல். அதனால நிஜமா தியானம், நான் என்ன தியானம் பண்ணுவேன், யாரை பத்தி தியானம் பண்ணுவேன்? உண்மையா கேட்டா நான் யாரை பத்தி தியானம் பண்ணுவேன்? வயிறுல இன்னும் தாளிக்கல சார், பாதிதோ உட்கார வச்சுட்டு வந்தேன். அதனால இப்ப வேண்டாம் தியானம், வேண்டாம். சரி, 18வது ஸ்லோகம். நான் 21 சாப்டர் முடிக்கலாம் நினைச்சேன், என்ன பண்றது, போட்டும் அவர் என்ன சொல்ல விரும்புறாரோ அப்படி சொல்லி. ஸோ நவத்வாரே புரே தேகி அந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்போ எல்லா பதத்தோட அர்த்தம் சொல்லியாச்சு. இதுல முக்கியமா அந்த ஹம்ச பதத்துக்கு நவத்வாரம் అనేది இந்த శరీరం అని, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தம் லோக சர்வஸ்ய லோகஸ்ய வசி. என்ன சர்வஸ்ய ஸ்தாவரம் அண்ட் சரம், நடமாடுற நடமாடுத சர்வம், அந்த சர்வம் வார்த்தை மறுபடியும் இங்க வந்துச்சு. சர்வஸ்ய லோகஸ்ய வசி அப்படின்னா அதான் நான் முதல்ல சொன்னேன், எது இல்லைன்னா எது இருக்காதோன்னு சொன்னேன். ஆனா உலகம்
அது இருந்தா இது இல்லைன்னா கூட பிரம்மம் ஆத்ம சைதன்யம் எப்பவுமே இருக்கு, நித்தியம் நிரந்தரம். அது ஆனந்த ஸ்வரூபமா இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனத்தை, அந்த ஆனந்தத்தை என்னுடைய சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்ணி ஆனந்த கழிப்புலேயே போய் வீட்டில் நல்லா சாப்பிடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்